அப்பா ஹலோ சொல்லுமா. கனவு காண்ற சந்திரா, ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஆமாங்கப்பா, நான் தான் பேசுறேங்க. அந்த பொண்ணு வேறு சபீனாங்களாமாப்பா? சபீனாவா? சபீனா சபீனா. வயசு என்ன? வயசு காலேஜ் போறாளுங்களாமா, 19 இருக்குங்க. வந்து சேர்ந்துருவா. இன்னைக்கு நைட்டே வந்து சேர்ந்துருவா. ரொம்ப நன்றிங்கப்பா. அந்த அம்மா துடிக்கிறத பார்க்க முடியலைங்க. அந்த அம்மாவுக்கோசரம் தான் எனக்கே ஃபோன் பண்ணி தரோன்னு மனசெல்லாம் பதறதுங்க. ஏன்னா நல்லா நாளைக்கு வந்த உடனே திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அடாடா, இதுவோட நான் இது கண்டிப்பாங்க. கண்டிப்பா வந்து சேருவா. வந்து சேர்ந்துட்டா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாங்க சப்பா, அது கண்டிப்பா நான் சொல்றேங்க. சரிம்மா, கண்டிப்பாங்க. நாளைக்கு வருவா அந்த பொண்ணு, வந்துருவா. வந்த உடனே எனக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கப்பா. நான் கண்டிப்பா சொல்லுவேங்கப்பா. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஹலோ சாய்ராம்மா, சொல்லுங்கம்மா. யாரும்மா? சாய்ராம். சாய்ராம். நேற்று அந்த பொண்ணு வந்து சாய்ராம், இந்த ஈரோட்ல இருந்து சந்திரா பேசுறேன். ஆமா ஆமா. அந்த பொண்ணு நைட்டே கிடைச்சிருச்சுங்க. வந்து நான் எங்க அம்மா கிடைச்சிருச்சுங்களாமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. நைட்டு வந்துட்டாங்களா? நைட் கண்டுபிடிச்சிட்டாங்க. நேற்று நான் சொன்னல வந்துடுவான்ட்டு, நைட் வந்துடுவான்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க. அந்த அம்மா நான் போய் சொன்னா அப்புறம் எங்களும் சொன்னாங்க. அவர் சொன்னா வந்து சாய்பாபாவே சொன்ன மாதிரிங்க, நீங்க தைரியமா இருங்க, காலையிலக்குள்ள அதுக்கு முன்னாடியே கூட வந்துடும், கிடைச்சிடும், நீங்க வேற எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னங்க. சரிங்க, அதுவே போதும் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் இதா இருந்தாங்க, நிம்மதியா. அந்த பொண்ணு கிடைச்சிருச்சுங்க. அதுதான் கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்க இப்ப அப்பா வேற வெளிநாட்டுல இருக்கிறாருங்களாமா. இந்த அம்மா மட்டும்தான் 2 ஒன்ன பாத்துட்டு இருக்குதுங்க, பாவம். நான் சொல்லல, அப்பா சொன்னது, சாயப்பா சொன்னது நான் சொன்னேன். ஆமாங்க, அதேதான் நானும் சொன்னேங்க. அவர் சொல்றது அப்படியே சாய்ராம் தான் சொல்றாருங்க. சாய்ராம்ஜி ரூபத்துல சாயே வந்து சொல்றதுங்க. நானுமே போய் சொல்றப்பங்க நானா சொல்லணும், என்னென்னமோ வார்த்தை எனக்கே தானா வருதுங்க. நிஜமேல எனக்கே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேங்க, நம்ம என்ன பேசுனேன்னு. நிஜமேல எனக்கு அப்படிதான் தோணுதுங்க. நீங்க சொல்றத அப்படியே நான் சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, ஏதோ ஒரு வைப்ரேஷன் உள்ள போன மாதிரிங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமோ நானே யோசிக்கிறேன், என்னது இது, நம்ம பாட்டுக்கு ஏதோ சொல்றோம், இதெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன இல்லைன்னா என்னை போட்டாடி எனக்கே புரியலீங்க. நீங்க சொல்ற மாதிரிதாங்க, அது சாயிராமே நம்மளுக்குள்ள பூந்து சொல்ற மாதிரி தாங்க மாட்டேங்குதுங்க. உண்மை அதுதாங்க. ஒரு பிரச்சனைங்க வந்து தவிக்கும் போது அவங்களுக்கு அந்த நேரத்துல நம்ம சொல்றது இல்ல, அதான் கடவுளே சொல்றதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சாயப்பா வந்து அவர் வந்து எல்லாரும் உள்ளதுலயும் இருக்காரு. யாரெல்லாம் உள்ளத்துல அவர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அது வாய்க்கும். கண்டிப்பாங்க. நான் அன்னைக்கு உட்காந்துங்கப்போ என்னப்பா வரவே இல்லைங்க, 6 மாசம் ஆயிடுச்சு, நீங்க கனவுலயும் வரது இல்லைங்களேன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டுங்க. என்னன்னு நான் நினைக்கிறது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துங்க, அவர் கையில இருந்து நீரா ஒழுகுது. அது என்னன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ள முடிச்சுட்டேன். என்னன்னு தெரியலையே, நல்லதா என்னன்னு தெரியலையாப்பானா. அப்புறம் எங்க வீட்டுக்காரருங்க போனை கொண்டு போய் வித்துட்டு எங்கேயோ வந்து எங்கேயும் இல்லைங்க, இப்பதான் தெரியுது, போனை கொண்டுட்டு போய் வித்துட்டுங்கப்பா. இது காசு கொடுக்கலன்னு நான் சொன்னேன், சிகரெட் குடிக்கிறதுக்கு கொண்டுட்டு போயிட்டாருங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை. இப்ப போனே வாங்க முடியலைங்க என்னால. தண்ணி சாப்பிடுவாரான்னு கேட்டேன். ஆமாங்க சார், அதேதாங்க சாய்ராம். நான் ப்ரே பண்ணிக்கிறேன்ப்பா, சொல்லுங்க. சரிங்க. அதை விட எனக்கு இந்த பொண்ணை சொல்ல முடியுங்க, எனக்கு தாங்கவே முடியல. ஏன்னா நம்மள கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணி சொல்லணும். சாய்ராம்ஜி அவர் நினைச்சாவே நம்மளுக்கு நடந்திருக்குது. கண்டிப்பா அந்த பிள்ளை வீடு வந்துடும். நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். தெரிஞ்சவங்களா இருந்தேன்னா தெரியாதவங்களா இருந்தேன்னா எல்லா கடவுளோட குழந்தைங்க தான். அந்த ஒரு அம்மா அந்த பிள்ளைய பத்தி எப்படிங்க, அந்த அம்மாவோட இதைத்தாங்க நான் இந்த இடத்துல இருந்தா யோசிச்சு நான் ஃபோன் பண்ணேன். இந்த அம்மாவை துடிப்பதெல்லாம் நம்மளால பார்க்க முடியலங்க. அவங்க அப்பாவும் வெளிநாட்டுல இருக்கிறாருங்க, அந்த அம்மா எப்படி துடிக்குங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் செஞ்சீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சாய்ராம். ஜெய் சாய்ராம்.